श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तुते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அடுத்தது 6வது அத்தியாயம் தியான யோகத்தில் 7வது ஸ்லோகம். ஜிதாத்மனः பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதः சீதோஷ்ண சுகதுக்கேஷு ததா மானாபமானயோः. ஜிதாத்மனः பிரசாந்தஸ்ய பரமாத்மா சமாஹிதः சீதோஷ்ண சுகதுக்கேஷு ததா மானாபமானயோः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறான்னு கேட்டால், சீதோஷ்ண சுகதுக்கேஷு, சீதம் உஷ்ணம், சுகம் துக்கம், அதாவது குளிர் வெப்பம் இன்ப துன்பங்கள் இவற்றிலும், அப்புறம் ததா அவ்வாறே மானாபமானயோக மான அவமானங்களிலும், ஜிதாத்மனஹா தன்னை ஜெயித்தவன், பிரசாந்தஸ்ய அமைதியான உள்ளம் உடையவனுக்கு, பரமாத்மா பரமாத்ம ஞானம் சமாகிதா நிலை பெறழாது நிற்கும். அதாவது சுகம் துக்கம், அதுக்கப்புறம் மான அவமானம், ஞானத்தில் இதில் நம்ம நிலை பெற்று நிற்கிறோம் என்று சொன்னால் பெருமாளோட அனுகிரகம் இருக்க, பரமாத்மாவோட புரிஞ்சுக்கணும், பரமாத்மாவை புரிஞ்சுக்கணும் என்கின்ற அந்த ஞானம் இருக்கே, அது நிலை மாறாது நிற்கும், நிலை பிறழாது நிற்கும். அதாவது பரமாத்மா அப்படின்ற அந்த வார்த்தை என்ன செய்யணும்னா, சாந்தி பர்வத்தில் மகாபாரதத்தில் ஒரு வார்த்தை சொல்வா, ஆத்மா க்ஷேத்ரஜ்ஞா இத்யுக்தா சம்யுக்தா பிரகிருத்தேர் குணைஹி தைரேவது வினிர்முக்தா பரமாத்மாத் உதாகிருதா பரமாத்மா ஏத்யுதாகிருதா அப்படின்னு சொன்னால், பரமாத்மாவே அப்படின்றத நம்ம என்ன, இந்த க்ஷேத்ரஜம் நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம் அந்த அத்தியாயத்தெல்லாம். அந்த க்ஷேத்திரன் யார், க்ஷேத்ரஜன் யார் அப்படின்னு சொன்னால், இந்த பெருமாளும் உள்ளுக்குள்ள இருக்கிற ஜீவனும் பரமாத்மாவும், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் அப்படின்னு சொன்னால், அந்த பரமாத்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கே, பரமாத்மாவை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு எப்போ புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு கேட்டால், அந்த குளிர்காலத்துலேயும் வெப்ப காலத்துலேயும் எப்படி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கணும். இது ஆமாம், சீசன் அப்படி தான் இருக்கும், 3 மாதம் குளிரும் தான். அதுக்கப்புறம் அதே மாதிரி கஷ்டமும் வரும், துக்கமும் வரும், இன்பமும் வரும், துன்பமும் வரும். அப்படி தானே லைஃப்னு சொன்னால், அமாவாசையே தினம் அமாவாசை இருக்காது, தினம் பௌர்ணமி இருக்காது. மாதத்தில் ஒரு தடவை தான் அமாவாசை வரும், மாதத்தில் ஒரு தடவை தான் பௌர்ணமி வரும். அப்புறம் வளர்ந்துக்கிட்டே வரும். அமாவாசைக்கு அப்புறம் நிலவு என்ன பண்ணும், வளர்ந்துக்கிட்டே வரும். ஏன் வளர்ந்துக்கிட்டே வரும்னா, அமாவாசை அன்னைக்கு இந்த பூமிக்கு நேரம் இருக்கிற நிலவு ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அது கொஞ்சமாக ஒரு 4 டிகிரி தான் நகரும். ஏன்னா பூமியும் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருது, நிலவு தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியும் சுற்றி வருது. அப்படி சுற்றி வரும்பொழுது அந்த நிழல் என்ன பண்ணும், கூடவே வரும். சூரியனோட கூடவே நிலாவும் வந்துடுறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியாது, நிலாவை பார்க்க முடியாது. அது அப்புறம் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் தான் ஒரு 20 நிமிஷம் பார்க்க முடியும், அந்த அமாவாசைக்கு அப்புறம். அதுக்கு தான் 3ஆம் பெற தெரியுமா, சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்கிறோம். அது என்றைக்கு சந்திர தரிசனம்னா, சிலப்போ 2வது நாளே இருக்கும், த்விதீயிலே சந்திர தரிசனம் போட்டிருக்கோம். ஏன்னு கேட்டால், அப்போவே அது சூரியனை காட்டில் கொஞ்சம் விலகிடும். சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் ஒரு 20 நிமிஷம் நிலாவை பார்க்க முடியும்னா, அந்த சூரிய அஸ்தமனம் ஆகிருக்கும். ஆனால் அந்த வெளிச்சம் குறையாதனால நம்மளால் அந்த நேரத்தில் நிலாவை கண்டுபிடிச்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி என்ன வரைச்சு, சிலப்போ மழை காலமாக இருந்தால் மழை மேகம் மறைக்கும். அப்புறம் சில கார்த்திகை மாதத்து பிறையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி இது எதுக்குன்னு கேட்டால், அந்த கூடவே வந்துட்டுருக்குது, அதுலேருந்து நம்ம நகர்ந்து வந்தால் தானே பார்க்க முடியும். நிலவு நகர்ந்தால் தான் பார்க்க முடியும்னா, அது முதல் 4-5 நாளைக்கு சூரியனோட கூடவே போயிட்டே இருக்கும். அப்புறம் சூரியனோட கூடவே உதித்து கொண்டு வரும், அதனால தான் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் சூரியனுக்கு அப்புறம் கொஞ்சம் லேட்டாக உதிக்கும். சூரியன் 5:30 மணிக்கு 5:40க்கு சூரியோதயம்னு சொன்னால், நிலவு மத்தியானம் 11 மணிக்கு தான் வரும்னு வைங்க. அப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு அஷ்டமி நவமி ஆச்சுன்னா நம்ம தலைமையில் சூரியன் தாண்டி போனோடனே ராத்திரி 8 மணிக்கு நம்ம தலைமையில் நிலாவை பார்க்க முடியும் அஷ்டமியில். இன்றைக்கி ஏகாதசி ஆச்சா, ஏகாதசினா இப்போது கொஞ்சம் பார்க்கலாம். அப்போ இன்னும் ஒரு 4-5 நாள் கழிச்சா பௌர்ணமின்னு சொன்னால், சூரியன் அஸ்தமித்த அப்புறம்தான் நிலாவே உதிக்கும். அதனால் இது ரெண்டும் என்னது, தனித்தனியாக போகிறது, இதனோட கூட இருக்கவே இல்லவே இல்லை. அதனால் எது மறைக்கிறதோ
அந்த மறைக்கிறதுலேருந்து தன்னை விடுவித்து கொண்டாதான் நம்மளால் என்ன பண்ண முடியும், பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இப்போ இந்த விஷயத்தில் என்ன இருக்குது, சூரியனும் நிலவும் ஒரே கோட்டில் போயின்னு இருக்கிறதுனால அதுக்கு தான் நம்மளால் என்ன பண்ண முடியுறது, பார்க்க முடிய மாட்டேங்கிறது, லேட்டாக தான் பார்க்கறது. அதனால் ஒரு மாதத்தில் ஒரு அமாவாசை தான் வரும், ஒரு மாதத்தில் ஒரு பௌர்ணமி தான் வரும்னு சொன்னால் இது ரெண்டும் விலகி இருந்தால் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஜிதாத்மனஹா பிரசாந்தஸ்ய, அந்த பரமாத்மாவை தன்னுள்ளே கண்டுகொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த பரமாத்ம ஞானம் எப்போ நிலை பெறாது நிற்கும் என்று கேட்கும் பொழுது இவை அனைத்தும் என்ன தனித்தனியானது, சீதோஷ்ண உஷ்ணத்திலையும் குளிர்ச்சியிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் இதையெல்லாம் சாதாரணம்தான். அப்போ அதே போல் மான அவமானங்களிலும் தன்னை ஜெயித்தவன் எவனோ அவனுக்கு இவை அனைத்தும் தெளிவாக விளங்கும் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.